நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். மொச்சை இது வந்து நான் 8 hours ஊற வச்சிருக்கிறேன். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம அதாவது இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசம் அடிக்கும். அதனால் இந்த தண்ணியை மாற்றிடலாம். நம்ம மொச்சையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். Few moments later. மொச்சையை நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். மொச்சையை நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். மொச்சையை தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மொச்சை சுண்டல் ரெடி.